எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ கிருபையுள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எதிரிகளோட கரங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துட்டு வர்றார். உங்களை மன விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுறாரு. நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்று நினச்சா கூட இயேசுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே தானே இருக்கிறாரு, இல்லையா? நம்ம மனசுக்குள்ளே தானே இருக்கிறாரு. நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரோட முகம் கொஞ்சம் வாடுதலாக சோகமாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. மனைவியோட முகம் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கணவர் கண்டுபிடிச்சிருவார். கணவரோட முகம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் மனைவி கண்டுபிடிச்சிருவாங்க. பிள்ளை கொஞ்சம் சோகமாக இருந்தால் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லையா? உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு கவலையை வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா, என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்கே, இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசுக்கு எல்லாமே தெரியுங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே தெரியும். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே உட்காடுறீங்க, எங்கே எந்திரிக்கிறீங்க, எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். உங்களுக்கு உள்ளே இருக்கிற அவருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தெரியாதா? நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாங்களா? உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14, அதில் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் இயேசு என்னும் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இப்படியான வாக்குத்தத்தத்தை யார் கொடுக்க முடியும்? நீங்கள் எதை கேட்டாலும் செய்வாராம். ஏன்னா அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனசுக்குள்ளே எவ்வளவோ எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்குல்ல, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எவ்வளோ எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டிலையே சொல்ல முடியாமல் சிலர் உங்களோட மனசுக்குள்ளே சில ஆசைகளை வச்சுருக்கீங்களா? தெரியும். அது எனக்கு தெரியுதோ இல்லையோ இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஆசை என்ன, எப்படிப்பட்டது, அது உங்களுக்கு சரியா சரி இல்லையா, எல்லாமே இயேசுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு செய்வேன் மகனே, செய்வேன் மகளே, என்னுடைய நாமத்தினால நீ கேட்டால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எதை கேட்போம்? நம்ம மனசில் உண்டாகிற மன விருப்பங்களையும் ஆசைகளையும் தானே கேட்போம், இல்லையா? நமக்கு வேண்டாத எதையும் நம்ம கேட்க போகிறதில்ல. நம்ம அப்பா கிட்ட நம்ம ஒன்று கேட்குறோன்னா, அப்பா எனக்கு இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னா நமக்கு தேவை இருக்கிறத கேட்போம், தேவை இல்லாததை கேட்க போகிறதில்ல. அதனால் இயேசுக்கு தெரியும், என் மகனும் மகளும் எதையாவது ஒன்று என்கிட்ட கேட்டால் தேவையில்லாமல் கேட்க மாட்டாங்க, எது சரியோ அதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கு தெரியும். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? அப்படியே நீங்கள் எல்லோரும் பழைய ஏற்பாட்டுக்கு வந்துடுங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. சங்கீதம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 20 எடுத்துக்கோங்க. 20ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமேன். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தந்தருளி நிறைவேற்றுவார். நம்ம மன விருப்பத்தின்படி எதுவோ அதை தந்தருளி நம்மளுடைய மன எண்ணங்களில் உண்டாகிற ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படியா செய்வார்னா, நம்மளுடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்வாராம். நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற ஒரு தேவன். நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய தகப்பனே நமக்கு பிடிக்காத எதையாவது செய்வாங்களா? அன்பான தகப்பன் செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய பரம தகப்பனான இயேசு நாம் எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு கொடுத்து அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர். அப்படியான ஆண்டவர் தான் இன்றைக்கி உங்களோடும் என்னோடும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். உங்களுடைய மனசுக்குள்ளே யாருக்கும் சொல்லாமல் ஒரு சின்ன ஆசை ஒன்று இருக்குதா? எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஆசைகள் வேறொன்று இருக்குது இல்லைங்களா? இது நிறைவேறுமா ஆண்டவரே, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட முடிவுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் செய்வேன் மகளே அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினாலே அதை கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு?
என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி இருக்கிற எண்ணங்களையும் ஆசைகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் இந்த வசனங்களை சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுதுங்களா? ஏற்படும். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஆசை தானே இருக்குது. உங்கள் எண்ணங்கள் இருக்குது இல்லையா? அது இயேசுவுக்கு தெரியும். அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இன்றைக்கி இயேசு சொல்கிறார், என்னுடைய நாமத்தினாலே என்கிட்ட கேளு மகளே, கேளு மகனே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டால் அது உனக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி இயேசு இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார். சரிங்களா? சந்தோஷம் தானே? சந்தோஷமாக இருங்க. இந்த வசனங்களை கேட்டதுமே சந்தோஷம், சிரிப்பு தானாக உங்களுக்குள்ளே வந்திருக்கணுமே. ஃபோனை பார்த்துட்டு, டிவியில் பார்த்துட்டு இப்போ சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. இந்த வசனம் உங்களுக்கானது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இதனுடைய முழு ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் வந்து விட்டது. ரொம்ப நாளாக காத்திருந்துட்டீங்க இல்லைங்களா? அதற்கான நாட்கள் விரைவாய் வரப்போகிறது. நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் மனம் விருப்பம் எதுவோ அதை நேர்த்தியாக இயேசு செய்து முடிக்க போகிறார். சரிங்களா? நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? சந்தோஷமா ஜெபிங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கேட்கிறோம். நீ என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என் மன விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமேன். என் குடும்பத்திற்கு தெரியாத ஆசைகள், நான் வெளியே பகிர்ந்து கொள்ளாத ஆசைகள், எல்லா மன விருப்பங்களையும் நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நான் எனதாக்கிக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே நான் கேட்கிறேன். என் மன விருப்பத்தின்படியே நீர் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.